அனைவருக்கும் வணக்கம். தமிழ் 10ஆம் வகுப்பு தமிழ் சொல் வளம் தேவநேய பாவாணர் எழுதியிருக்காரு. இதில் இருக்கக்கூடிய இளம் பயிர் வகை இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இளம் பயிர் வகைனா இப்போ நெல், கத்தரி இதோட இளம் நிலையை நாற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ நெல் நெல் நாற்று, கத்தரி நாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மா, புளி, வாழை இதோடைய இளநிலையை கன்றுன்னு சொல்கிறாங்க. வாழையின் இளநிலையை குருத்துன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தென்னையின் இளநிலையை பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னம் பிள்ளை அந்த மாதிரி. அடுத்து குட்டி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா விழாவின் இளநிலையை சொல்கிறாங்க. அடுத்து மடலி அல்லது வடலி, அது பனையின் இளநிலை. பனை மரத்தோட இளநிலையை மடலி அல்லது வடலின்னு சொல்கிறாங்க. பைங்கூழ் அப்படின்னு நெல், சோளம் முதலியவற்றின் பசும் பயிர்களை சொல்கிறாங்க.